அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டாக்டர் ஜேபி, ஹோலிஸ்டிக் வெல்னஸ் த்ரூ தந்திர யோகா. அதில் 10வது வீடியோ இது. போன வீடியோவில் என்ன பார்த்தா, உங்களுடைய ஆம்பிஷனை பூர்ண ஞான முத்திரையின் துணையோடு எப்படி அனலைஸ் பண்ணுறது, எப்படி மெடிடேட் பண்ணுறது, அது சரியான ஆம்பிஷன் தானான்னு எப்படி டிசைட் பண்ணுறது. சரி, இப்போ நீங்கள் ஒரு ஆம்பிஷனை உங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் இது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அந்த பூர்ண ஞான முத்திரையின் துணையோடு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது? ஹவு டு செட் யுவர் கோல்ஸ். உங்களுடைய அந்த கனவை நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகளை எப்படி செட் பண்ணுறது, இதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ முழுசாக பாருங்கள். இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வழிமுறை. நீங்கள் விரும்புகிறத வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறையை சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். ஸோ அரைகுறையாக பார்க்காதீங்க, முழுசாக பாருங்கள், மனசுக்குள்ளே வாங்கிட்டுருக்காங்க, அதை செயல்படுத்துங்க. சரியா? தந்திர யோக வித்யாபீடம் தந்திரா யோகா ஆன்லைன் வகுப்புகள் வழங்குபவர் டாக்டர் ஜான்பி நாயகம். பேசிக் லெவல் வகுப்பு தேதிகள்: 1ஆம் வகுப்பு ஜூன் 7 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் மதியம் 1 மணி வரை. ஜூம் மீட். 2ஆம் வகுப்பு ஜூன் 14 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் மதியம் 1 மணி வரை. ஜூம் மீட். 3ஆம் வகுப்பு ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் மதியம் 1 மணி வரை. ஜூம் மீட். 4ஆம் வகுப்பு ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் மதியம் 1 மணி வரை. ஜூம் மீட். 5ஆம் வகுப்பு ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் மதியம் 1 மணி வரை. ஜூம் மீட். பாடத்திட்டம். பகுதி 1 முத்திரைகள். முத்திரைகள் பற்றிய அடிப்படை உண்மைகள். 30 அடிப்படை முத்திரைகள். பகுதி 2 சக்கரங்கள். தந்திர யோகா மற்றும் சக்கரங்கள் பற்றிய அடிப்படை உண்மைகள். நிலை 1 சக்கரங்களை செயல்படுத்துதல் ஆக்டிவேஷன். பயிற்சி கட்டணம் ரூபாய் 2500 மட்டும். பதிவு செய்ய தொடர்பு கொள்ளவும் 9848009700 அல்லது திருத்தணிகை குமரனை தொடர்பு கொள்ளவும் 9940198249. ஸோ கோல் அப்படின்னா இது ஸ்டெப் 3. ஆம்பிஷன். முதல்ல ஒரு ஃபிக்ஸ் யுவர் ஆம்பிஷன், சூஸ் யுவர் ஆம்பிஷன். ஸ்டெப் 2 என்ன? மெடிடேட் ஆன் யுவர் ஆம்பிஷன். அந்த ஆம்பிஷனை மெடிடேட் பண்ணி அது சரிதானான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, 2 ஸ்டெப் முடிஞ்சது. இப்போ 3வது ஸ்டெப் என்ன? செட் யுவர் கோல்ஸ். கோல் செட்டிங். இப்போ ஆம்பிஷனில் நம்ம என்ன பார்க்குறோம்? வாட் டு ஐ வாண்ட், எனக்கு என்ன வேணும். ஒய் டு ஐ வாண்ட் திஸ், எனக்கு எதுக்காக அது வேணும். வென் டு ஐ வாண்ட் இட், எப்போ இது நடக்கணும். இதெல்லாம் ஆம்பிஷனுக்குள்ளே வந்துடும். இப்போது செட் யுவர் கோல். உங்களுடைய கோலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கான வழிமுறைகளை பார்ப்போம். ஸ்மார்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்மார்ட் கோல் செட்டிங்கில் நீங்கள் ஸ்மார்ட்டாக கோல் செட் பண்ணணும். எஸ் என்னன்னா ஸ்பெசிஃபிக். எம் மெஷரபிள். ஏ அச்சீவபிள். ஸ்பெசிஃபிக்னா குறிப்பாக இது வேணும் அப்படின்னு நினைக்கிறது ஸ்பெசிஃபிக். இதை நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மெஷரபிள்னால் அதை உங்களால் மெஷர் பண்ண முடியணும். அடுத்தது அச்சீவ் பண்ணக்கூடிய ஒன்றா இருக்கணும். ஆர் ரெலவெண்ட்டாக இருக்கணும். அதாவது இரலவெண்ட்டான கோல்ஸு வேலைக்காகாது. உங்கள் ஆம்பிஷன் ரெலவெண்ட்டாகவும் இருக்கணும், அதுக்கான கோல்ஸும் ரெலவெண்ட்டாக இருக்கணும். அடுத்தது டைம் பவுண்ட். டி ஃபார் டைம் பவுண்ட். இந்த காலத்து கட்டத்திற்குள், இவ்வளவு வருடங்களுக்குள் இதை நான் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு டைம் பவுண்டாக இருந்தால் தான் ஒரு டிசிப்ளின்டாக அதை ஃபாலோ பண்ண முடியும். இதுதான் ஸ்மார்ட். ஓகேயா? இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ ஸ்பெசிஃபிக் கோல் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்குது. வழக்கமாக என்ன பண்ணுறீங்க? இந்த ஆம்பிஷன் அடையணும்னா நம்ம இதை பண்ணி பார்க்கலாம், அதை பண்ணி பார்க்கலாம், இதை பண்ணி பார்க்கலாம், ஒரு 10-15 கோல்ஸை வச்சு அச்சீவ் பண்ண முடியுமான்னு பார்ப்பீங்க. அது மானாவாரியாக கல் எடுத்து எறிவோம். ஒரு 10-15 கல்லை எறிவோம், ஏதோ ஒரு கல்லில் மாங்காய் விடும். இது ரேண்டம், ஸ்பெசிஃபிக் இல்லை. நீங்கள் ஃபோக்கஸ்டாக இல்லை. இதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஒன்று பண்ணுவாங்க, அது சக்ஸஸ் ஆகாது. இன்னொன்று பண்ணுவாங்க,
சக்ஸஸ் ஆகாது, இன்னொன்று பண்ணுவாங்க, மாற்றி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. தே ஆர் நாட் ஃபோக்கஸ்ட். ஒரு விஷயத்துக்குள்ளே இறங்குனா அதை நோண்டி நொங்கெடுக்கணும். இந்த கிணறு தோண்டின கதை ஒன்று உண்டு. தண்ணி வரணுன்னா கிணத்தை தோண்டுனா தண்ணி வர்ற வரைக்கும் தோண்டிக்கிட்டே இருப்பான். ஒரு இடத்துல 10 அடி தோண்டிட்டு தண்ணி வரல, இன்னொரு இடத்துல 10 அடி தோண்டிட்டு தண்ணி வரல, இன்னொரு இடத்துல 10 அடி தண்ணி வரல, இன்னொரு இடத்துல 10 அடி தண்ணி வரல, 4 இடத்துல 10 அடி 10 அடி தோண்டணும், தண்ணி வராது. ஒரே இடத்துல 40 அடி தோண்டி இருந்தால் தண்ணி வந்துடும். அதுதான் இந்த நான் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஒரு ஃபோக்கஸ்டாக இல்லாமல் நிறைய கோல் வச்சுருந்தீங்கன்னா, நிறைய வழிமுறைகளை பின்பற்றினா உங்களால் அச்சீவ் பண்ண முடியாது. அப்போ யூ ஷுட் பி ஸ்பெசிஃபிக். குறிப்பாத்து அடிக்கணும். இந்த படத்தில் போட்டுருக்கோம் பாருங்க, அந்த புல் சைடில் அடிக்கணும், குறிப்பாத்து அடிக்கணும். ஒரே அம்பு கரெக்டாக போய் புல் சைடில் படணும். அப்போ அந்த குறிப்பாத்து அடிப்பதும் ஃபஸ்ட்டு. யுவர் கோல் ஷுட் பி ஸ்பெசிஃபிக். அடுத்தது, இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லலாம். இப்போ நான் ஸ்பெசிஃபிக் கோல், உங்களோட இது உங்களுடைய ஆம்பிஷன் என்னவா இருக்கு? ஒரு இம்போர்ட்டட் கார் வாங்க, ஒரு லம்போகினி கார் வாங்கணும், ஒரு 500 சவரன் நகை வச்சிருக்கணும், நகை வேணும், நிறைய பணம் வேணும், போயிட்டு நிறைய பணம் வேணும், பேலஸ் மாதிரி ஒரு பங்களா வேணும், அதில் 10-15 சர்வன்ஸ் வேணும். இப்படி நிறைய நினச்சி வச்சுட்டு இருந்தீங்கன்னா தே ஆர் நாட் ஸ்பெசிஃபிக். அது வேணும், இது வேணும், இது வேணும், இது வேணும்னு லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்கும். இப்போ இதில் எதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறீங்க? யுவர் கோல்ஸ் ஆர் நாட் ஸ்பெசிஃபிக், ரேண்டம். அது மனசு நிறைய விஷயங்களுக்கு ஆசைப்படுது. அப்போ எதில் ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரியல. இத்தனைக்கு மேலேயும் உங்களுக்கு ஆசை இருக்குது. அந்த படத்தில் காட்டியிருக்கிறேன் பாருங்கள், இது ஏஐ ஜென்ரேட்டட் பிக்சர். ஸோ இவ்வளவு ஆசை இருக்குது. ஸோ லம்போகினி கார் வேணும், இந்த மாதிரி ஒரு பேலஸ் மாதிரி ஒரு வீடு வேணும், இவ்வளோ நகை வேணும், நெட்டு வேணும், போட்டு நிறைய காசு வேணும். இது எல்லாமே ஒரு சின்ன பெரிய பெரிய ஆசைகள்னு வச்சுப்போம். இந்த நிறைய ஆசைகள் வரும்போது இட் இஸ் நாட் ஸ்பெசிஃபிக். இப்போ இது எல்லாம் நிறைவேறணும்னா ஒரு 100 கோடி உங்கள் கையில் இருந்தால் போதுமா? போதும் தானே? 500 கோடினா 500 கோடின்னு நினச்சிக்கோங்க. உங்களுடைய ஆசை பெருசுன்னா 500 கோடி ஆக்கிக்கோங்க. அது உங்களோட சௌகரியம். அப்போது எனக்கு அது வேணும், இது வேணும்னு பெரிய லிஸ்ட்டாக போடுறத விட உங்கள் வாழ்க்கையின் குறிக்கோள் 100 கோடியை சம்பாதிக்கிறது அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கோல் வச்சிட்டிங்கன்னா, இந்த 100 கோடி வரும்போது உங்களால் காரை வாங்கிட முடியும், வீடை வாங்கிட முடியும், நகையை வாங்கிட முடியும், பணமும் கையில் இருக்கும், பங்களாவும் இருக்கும். அது 100 கோடியா, 500 கோடியா, 1000 கோடியா, அது உங்களுடைய சௌகரியம். திங்க் பிக். அப்போ யுவர் கோல் ஷுட் பி ஸ்பெசிஃபிக். ஒத்த குறி, அது விழணும், மாங்காய் விழணும். அந்த ஒத்த குறியை கரெக்டாக குறிப்பாருங்க. ஸோ ஹாவ் எ ஸ்பெசிஃபிக் கோல். ரேண்டமாக அது இதுன்னு உட்காந்து லிஸ்ட்டு போடாதீங்க. ஒரே ஒரு கோல், இத்தனை வருஷத்துக்குள்ளே நான் 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறேன், ஒரே கோல். அடுத்தது மெஷரபிள் கோல். இப்போது என்னோட ஆம்பிஷன், நான் பெரிய அறிவாளி ஆகணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா, நான் அறிவாளி ஆயிட்டேனா அப்படின்னு மெஷர் பண்ணுறது எப்படி? சரி, நான் பெரிய அறிவாளியா அப்படின்னு மெஷர் பண்ணுறது எப்படி? இவனை விட நான் அறிவாளியான்னு மெஷர் பண்ணுறது எப்படி? இதுக்கான ஸ்டாண்டர்ட் என்ன? இல்லை. அப்போ இட்ஸ் நாட் அ மெஷரபிள் கோல். ஞானம் என்பது கடல் போன்றது, அள்ள தீராது, மெஷர் பண்ண முடியாது. சரியா? அப்போது 100 கோடி
சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா இட் இஸ் மெஷரபிள். 20 வருஷத்தில் நான் 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினச்சிருந்தா 5 வருஷத்துல எத்தனை கோடி சம்பாதிச்சிருக்கீங்கன்னு உங்களால் மெஷர் பண்ண முடியும். 8 வருஷத்தில் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கீங்க, 10 வருஷத்தில் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கீங்க, 12 வருஷத்தில் சம்பாதிச்சிருக்கீங்க எவ்வளவு. அப்போ 20 வருஷத்தில் 100 கோடி அச்சீவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத உங்களால் மெஷர் பண்ண முடியும். 100 கோடியை இலக்கா வச்சுருக்கீங்க, ஆனால் 10 வருஷத்தில் 1,00,000 தான் சம்பாதிச்சிங்கன்னா யூ ஆர் நாட் நியரிங் யுவர் கோல். எங்கேயோ தப்பு நடக்குது, உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ண முடியல. இட் இஸ் மெஷரபிள். ஸோ 10 வருஷத்தில் 30 கோடி சம்பாதிச்சிட்டிங்கன்னா எஸ், யூ ஆர் ஆன் தி வே. நீங்கள் நிச்சயமாக அச்சீவ் பண்ணிடுவீங்க. இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அச்சீவ் பண்ணிடுவீங்க. ஸோ இட் இஸ் மெஷரபிள். அப்போ உங்களுடைய கோல் ஷுட் பி மெஷரபிள் கோல். ஸோ ஸ்மார்ட்டில் ஃபஸ்ட்டு தானே ஸ்பெசிஃபிக், செகண்ட் எம் ஃபார் மெஷரபிள், மூணாவது அச்சீவபிள் கோல். ஸ்மார்ட்டில் மூணாவது லெட்டர் ஏ ஃபார் அச்சீவபிள் கோல். அந்த பிக்சர் வந்து இன்னைக்குள்ள ராயல் ஃபேமிலி, பிரிட்டனோட ராயல் ஃபேமிலி, கிங் சார்ல்ஸும் அவரோட. இப்போ என்னோட ஆம்பிஷன் பிரிட்டிஷ் மகாராஜாவை ஆகணும்னு நான் ஃபிக்ஸ் பண்ணேன்னா அதை அச்சீவ் பண்ண முடியுமான நிச்சயமாக முடியாது. இட் இஸ் நாட் அச்சீவபிள். நான் பிரிட்டனுக்கு மகாராஜா ஆகணும்னா நான் அந்த அரச குடும்பத்தில் பிறந்திருக்கேன். அந்த அரச குடும்பத்து வாரிசு தான் மகாராஜா ஆக முடியும். ஸோ பிரிட்டனோட எம்பரர் ஆகணும்னா இல்லை குவீன் ஆகணும்னா அந்த அரச குடும்பத்தை பிறந்திருக்கணும், இல்லைன்னா ஆக முடியாது. ஸோ இட் இஸ் நாட் அச்சீவபிள். அப்போ இந்த மாதிரி அச்சீவ் பண்ண முடியாத ஒரு கோலை நீங்கள் உங்கள் ஒரு ஆம்பிஷனை எடுத்துக்கிட்டு அதுக்கு கோல் செட் பண்ணிங்கன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அப்போது உங்களுடைய கோலும் ஆம்பிஷனும் அச்சீவபிளா அப்படிங்கிறத முதல்ல டிசைட் பண்ணுங்க. ரெலவெண்ட், இது தேவையான ஆம்பிஷனா, இந்த கோல் ரெலவெண்டா? மைதாஸ் கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. மைதாஸ் அவர் ஒய்ஃபை தொட்டார், ஒய்ஃபை தங்கச்சிலையை மாறிட்டார். அதே மாதிரி உங்களுடைய ஆம்பிஷன் உங்களுக்கு சிக்கலை உருவாக்கணும். ரெலவெண்டா, உங்களுக்கு தேவையா? மைதாஸ் ஏற்கனவே மகாராஜா, எக்கச்சக்கமான பணம் இருக்குது, அப்புறம் ஏன் தொட்டதெல்லாம் பொண்ணாகணும்? அப்போது உங்களுடைய அந்த ஆம்பிஷன், அந்த கோல்ஸ் ரெலவெண்ட் தானா? உங்களுக்கு நெசசரியா, தேவையா? இந்த சொசைட்டிக்கு அது தேவையா? உங்களுக்கு அது தேவையா? உங்கள் குடும்பத்துக்கு அது தேவையா? இதுதான் இந்த ரெலவெண்ட். அடுத்தது டைம் பவுண்ட். இத்தனை வருஷத்துக்குள்ள, முதல்ல ஸ்பெசிஃபிக், இப்போ கடைசியாக இட் ஷுட் பி டைம் பவுண்ட். இத்தனை வருஷத்துக்குள்ளே நான் இதை அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சாதான் அது நடக்கும். இந்த டைம் பவுண்டுங்கிறது இல்லைன்னா அது இழுத்துக்கிட்டே போகுமே தவிர நீங்கள் என்றைக்குமே அச்சீவ் பண்ண மாட்டீங்க. புரியோலை பிடிச்ச கதையை பின்னாடி ஓடிக்கிட்டே இருப்பீங்க. இட் ஷுட் பி டைம் பவுண்ட். அதுக்குன்னு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஆனால் அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுடைய வயது, இப்போதைய வயது என்ன, அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் 20 வயதில் கனவு காண்கிறீர்கள் அப்படின்னா 20 வயசில் உங்கள் ஆம்பிஷனை ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? நான் இன்னொரு 40 வருஷத்தில் 500 கோடிக்கு அதிபதியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கோலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ உங்கள் வயசு 20, 40 வயசில் நீங்கள் ஒரு 60 வயசில் நீங்கள் ஒரு 500 கோடிக்கு அதிபதியாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆம்பிஷனை ஃபிக்ஸ் பண்ணுறது தப்பு இல்லை. இப்போ உங்கள் வயசு 60, கையில் ஒரு பைசா இல்லை, இப்போ வந்து 40 வருஷத்தில் நான் அச்சீவ் பண்ணுவேன்னு ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? இல்லை. இப்போ உங்களுடைய டைம் வந்து ஷார்ட். உங்களுடைய கோல் 40 வருஷத்துக்கு கோலாக இருக்க முடியாது, 10 வருஷம். சராசரி ஆயுள் இப்போ 47, 72, 80 தான் இருக்குது. அப்போது இன்னும் எத்தனை வருஷம் உங்களால் உழைக்க முடியும்? எத்தனை வருஷம் இதுக்கு பின்னால் ஓட முடியும்? உடல் ஒத்துழைக்குமா? உங்கள் ஹெல்த் இடம் கொடுக்குமா? அதுக்கான ஸ்டாமினா இருக்கா? அதுக்கான வாய்ப்புகள் இன்னும் வருமா?
அப்போது உங்களுடைய கோலும் கொஞ்சம் சின்னதாகும், இந்த டைம் டியூரேஷன் சின்னதாகும். அப்போ அந்த டைம் பவுண்டுங்கிறது உங்களுடைய இன்றைய வயதை பொறுத்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. 40 வயசுக்காரர் 20 வருஷத்து டைம் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணலாம். 20 வயசுக்காரங்க 40 வருஷத்து டைம் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணலாம். டைம் பவுண்ட். ஆனால் 60 வயசு 70 வயசுனா 5 வருஷம் 10 வருஷம் தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்குள்ளே நான் இதை அச்சீவ் பண்ணேன். அப்போ ஸ்மார்ட்னா ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரெலவெண்ட், டைம் பவுண்ட். இதுதான் உங்களோட கோல் செட்டிங். இப்போ தாந்திரிக் முத்ரா டு அச்சீவ் யுவர் ஸ்மார்ட் கோல். ஒரு ஸ்மார்ட் கோலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கான டைம் ஃப்ரேமையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதை எப்படி அச்சீவ் பண்ணுறது, இதுக்கான தந்திர யோக வழிமுறை என்ன, அதற்கான முத்திரை என்ன? இதுதான் இந்த பூமி ஸ்பாரிச முத்திரை. ஸ்பரிசம்னா தொடுறது, பூமியை தொடும் முத்திரை. இதுவும் ஒரு புத்த மத முத்திரை, ரொம்ப எஃபெக்டிவான ஒரு முத்திரை. இது என்ன பண்ணுங்கிறத இப்போ நம்ம விரிவாக பார்த்தோம். ஸோ இதில் என்ன அப்படின்னா, இப்போ ஹவு டு வின், ஹவு டு பிகம் ரிச், ஹவு டு பி அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன், இந்த மாதிரி 1000 புக் இருக்குது. எல்லாத்துலேயும் ஸ்மார்ட் கோல் செட்டிங் பற்றி சொல்லுவாங்க. அனலைஸ் யுவர் ஆம்பிஷன் சொல்லுவாங்க. அதுக்கான டூல் என்ன இல்லை, அதுக்கான டூல் தான் நம்ம பூர்ண ஞான முத்திரை. இப்போ ஸ்மார்ட் கோல் செட்டிங் சொன்னோம். ஓகே, ஸ்மார்ட் கோல் செட்டிங்லாம் பண்ணியாச்சு. ஆனாலும் அது சரிதானா இல்லையா, இது நமக்கு யார் சொல்றது? அது புக் எழுதணும் என்ன சொல்ல மாட்டார். இப்போ நம்ம தான் அதை டிசைட் பண்ணி ஆகணும். அதுக்கான டூல், அதுக்கான உதவி செய்யக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கலான விஷயம் இந்த பூமி ஸ்பாரிச முத்திரா. இதுதான் தந்திரயோகத்துக்கும் அந்த புத்தகங்களுக்குள்ள வித்தியாசம். ஸோ எர்த் டச்சிங் ஜெஸ்டர், பூமியை தொடும் முத்திரை, ஆர் எர்த் விட்னஸ் முத்ரான்னு சொல்லுவாங்க. இது இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் முத்ராஸ் இன் புத்திசம். இந்த முதிரைகள் எல்லாமே புத்தருடைய வாழ்க்கையோட தொடர்புடையது. அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது, அதுக்குள்ளே இப்போ நம்ம போகலை. நம்முடைய வகுப்புகளில் அதை நம்ம டீட்டெயிலாக சொல்லுவோம். இது வந்து எத்த விட்னஸாக வச்சு பண்ணக்கூடிய முதிரை அப்படின்னு புத்த மதத்தில் சொல்லுவாங்க. ப்ரொசீஜர்: கப் யுவர் லெஃப்ட் ஹேண்ட். இந்த லெஃப்ட் ஹேண்டை வந்து எப்படி கப் வச்சுக்கோங்க, கப் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு கபால் மாதிரி இல்லது ஒரு இது மாதிரி இந்த இப்படி கப் பண்ணி வச்சுக்கோங்க லெஃப்ட் ஹேண்டை, அங்கே புத்தர் அந்த படத்தில் வச்சுக்கிற மாதிரி. அண்ட் கீப் இட் ஓவர் தி லேப், உங்களுடைய மடி மேலே வச்சுக்கோங்க. அந்த புத்தர் சிலையில் எப்படி இருக்குது அந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டை கப் பண்ணி உங்கள் மடி மேலே வச்சுக்கோங்க. கீப் தி ரைட் ஃபார்ம் இன் ஞான முத்திரை. ஞான முதிரையை பண்ணி உங்களோட ரைட்டில் ஞான முதிரையை பண்ணுங்க. அண்ட் கீப் இட் ஓவர் தி லெஃப்ட், கீப் இட் ஓவர் தி ரைட் நீ. இது சமணம் போட்டு உட்காந்து பண்ணும்போது உங்களுடைய வலது முட்டி மேலே வச்சுக்கணும். இந்த 3 விரல் இருக்குது பாருங்கள், அது பூமியை தொடணும். இப்படி வச்சு அது பூமியை தொடணும். நீங்கள் சேரில் உட்காந்து பண்ணுறீங்கன்னா பூமியை தொட முடியாத, பூமியை நோக்கி இருக்கும். இப்போ எல்லாராலையும் சமணம் போட்டு உட்கார முடியாது. சரி, நீங்கள் சேரில் உட்காந்து பண்ணுங்க, தப்பு இல்லை. இதை வந்து ஞானமுதிரையில் இதை ஞானமுதிரையை பண்ணிவிட்டு இந்த 3 விரல் பூமியை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. உங்கள் தொட மேலே வச்சுக்கோங்க, உங்கள் முட்டி மேலே வச்சுக்கோங்க. ஸோ அது பூமியை பார்த்து இருக்கட்டும். பூமியை டச் பண்ணுற மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க, அது போதும். பூமி ஸ்பாரிச முத்ரா signifies the union of skillful means or ubaya and wisdom or prajna. இப்போ கோலில் நம்ம கோலை செட் பண்ணிட்டோம். இந்த கோலை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இல்லை ஒழுங்கான கோலை செட் பண்ணுறதுக்கு நமக்கு 2 விஷயங்கள் தேவை. ஒன்று வந்து உபயா, உபயானா திறமை, அதுக்கான ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்கா. அடுத்தது பிரஜ்னா ஆர் ஞானம், விஸ்டம். இப்போ ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க.
நீங்கள் ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு உங்கள் கையில் காசு இருக்குது, அதை வச்சு ஹோட்டல் ஆரம்பிச்சிடலான்னு முடிவு பண்ணுறீங்க. அடிப்படையில் உங்களுக்கு சமைக்க தெரியுமா? சமையலை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னா நீங்கள் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறது எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு விஷயம். காசு இருக்குங்கிறதுக்காக அதை பண்ண முடியாது. ஹோட்டலை விடுங்க, ஒரு டீ கடை, ஒரு சின்ன டீ கடை ஆரம்பிக்கிறதுக்கா உங்களுக்கு டீ போட தெரியும். உங்கள்கிட்ட காசு இருக்குது, நீங்கள் ஒரு டீ மாஸ்டரை வச்சுருவீங்க. உங்களுக்கு டீ போட தெரியலன்னா ஒரு நாள் அந்த டீ மாஸ்டர் லீவ் போட்டார்னா கடை அன்னைக்கு லீவு. அவர் 10 நாள் லீவ் போட்டு ஊருக்கு போயிட்டாருன்னா காலி. அப்போ டீ மாஸ்டர் வரலைன்னா நீங்கள் நின்று டீ அடிக்கிறது உங்களுக்கு தெரியணும். அது தெரியாத பட்சத்தில் யூ வில் பிகம் அ ஸ்லேவ் டு யுவர் எம்ப்ளாயி. அவனை நம்பி நீங்கள் இருக்கணும். அவர் 2 நாள் லீவுனா நீங்கள் கடையை மூடிட்டு தான் போகணும். அப்போ அந்த ஒர்க்கருக்கே ஒரு தெனாவட்டு வந்துடும். நம்மளை நம்பி தான் கடையை ஓடுது, நம்ம தலையில் தான் கடையை ஓடுது, நம்ம என்ன வேணால் டிமாண்ட் பண்ணலாம், நம்ம என்ன வேணால் பண்ணலாம். யூ வில் லூஸ் யுவர் கண்ட்ரோல். அப்போது நீங்கள் எதை ஒரு ஆம்பிஷனாக வச்சாலும் ஒரு கோலை செட் பண்ணும்போது அதை எக்ஸிக்யூட் பண்ண தேவையான ஸ்கில்ஸை நீங்கள் கற்றுக்கணும். அதுதான் உபயா. அந்த ஸ்கில்ஸை நீங்கள் கற்றுக்கணும். அடுத்ததா ஸ்கில் மட்டும் பத்தாது, ஞானமும் இருந்தால் தான் அந்த ஸ்கில்லை திறமையாக உபயோகிக்க முடியும். உழைப்பு வேணும், ஆனால் அந்த உழைப்பு புத்திசாலித்தனமான ஞானம் உள்ள உழைப்பாக இருப்பது. இப்போ ஒரு மூட்டை தூக்குற தொழிலாளி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மூட்டையை தூக்கி இறக்கி உழைக்கிறாரு. அவர் வாங்குற சம்பளம் என்னவா இருக்கும்? ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் இருக்குமா? ஒரு பெரிய ஐடி கம்பெனியோட சிஇஓ மாதம் 30 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு. அப்போ அவரோட ஒரு நாள் சம்பளம் 1 லட்சம் ரூபா. அவர் என்ன உழைக்கிறாரு? ஃபிசிக்கல் உழைப்பு இருக்காங்க இல்லை, சென்ட்ரலைஸ் ஏசியில் குஷன் சேரில் உட்காந்து முடிவு எடுக்கிறார். அப்போது உழைப்பு என்பது மட்டும் பலன் தராது. செக்கு மாடு கூட தான் நாள் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருக்கு. உழைப்பு தான், ஆனால் அது புத்திசாலித்தனமான உழைப்பு அல்ல. ஒரு சும தூக்கிறவனை விட இல்லை, ஒரு அந்த காலத்தில் கை ரிக்ஷா இருந்தது, அந்த ரிக்ஷா ஓட்டுறவரை விட வேறு யாரும் அதிகமாக உழைக்கலை. ஒரு கட்டிட தொழிலாளி உழைக்கிற உழைப்பை ஒரு ஐடி கம்பெனிக்காரர் பண்ணலை. ஆனால் இவருக்கு கம்மி சம்பளம், அவருக்கு ஜாஸ்தி சம்பளம். ஏன்? அது புத்திசாலித்தனமான உழைப்பு. அப்போ உபயா மட்டும் இருந்தாலும் பத்தாது, ஸ்கில்ஸ் வேணும். அது உபயா. அந்த ஸ்கில்ஸை உபயோகிக்கிற ஞானம் வேணும். அது எப்படி எஃபெக்டிவாக உபயோகிக்கிற. அப்போ அந்த உபயா அண்ட் பிரஜ்னா இந்த ரெண்டையும் தரக்கூடியது பூமி ஸ்பாரிச மந்திரா. பூமியை நோக்கி இருக்கிற கை எதை குறிக்குது? உபயா. வானத்தை நோக்கி இருக்கிற கை பிரஜ்னா. அப்போ அந்த மேலிருந்து அந்த டிவைன் காஸ்மிக் கிரேஸ் அண்ட் நாலேஜ் நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க. பூமியை தொட்டுட்டு இருக்கிறதுனால பூமி சார்ந்த அந்த ஸ்கில்ஸையும் அட்டைன் பண்ணுறீங்க. அதுக்கான வழிமுறைகள் உங்களுக்கு தெரியும். இந்த முதிரையில் மெடிடேட் பண்ண ஒரே நேரத்தில் என்னென்ன ஸ்கில்ஸை நீங்கள் கற்றுக்கணும், எங்கே கற்றுக்கணும், யார்கிட்ட கற்றுக்கணும், எப்படி கற்றுக்கணும், அது உங்கள் மனசில் இன்ட்யூஷன்ஸாக வரும். கற்றுக்கிட்ட அந்த ஸ்கில்ஸை எப்படி உபயோகிக்கணும், எப்படி அதை ஞானத்தோடு உபயோகிக்கணும், அந்த ஞானமும் வரும். ஸோ திஸ் முத்ரா வில் கிவ் யூ தி உபயா அண்ட் பிரஜ்னா. அந்த ஸ்கில்ஸையும் உங்களுக்கு தரும், திறமைகளை தரும், அதை ஞானத்தோடு உபயோகிக்கிற அறிவையும் தரும், ஞானத்தையும் தரும். The right hand touching the earth represents Ubaya. The left hand with its palm facing upward in the lap represents Prajna.
This mudra helps us to convert the energy of rage and anger to wisdom. எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு மிருகம் உண்டு. ரொம்ப பலமான அந்த உணர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரேஜ், அந்த ஆங்கர். இதை ஞானமாக மாற்றினீங்கன்னா அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. அன்புங்கிறது சாஃப்டான ஒரு உணர்வு. கோபம், ஆக்ரோஷம், ஆவேசமான. எது பவர்ஃபுல்? அன்பு ஜென்டில். ரொம்ப ஆவேசமாலாம் அது வராது, தென்றல் மாதிரி வரும். ஆனால் இந்த ரேஜ் அண்ட் ஆங்கர் புயல் மாதிரி வரும். இந்த புயலை நீங்கள் விஸ்டமாக மாற்ற முடிஞ்சா எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த விஸ்டம். அதுதான் இந்த முத்திரை பண்ண. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அனிமல் ரேஜ், அந்த அனிமல் ஆங்கர், அந்த அனிமல் இன்ஸ்டிங், அதை ஞானமாக மாற்றும். அப்போ உங்களுடைய ஸ்கில்ஸ் பல மடங்கு அதிகரிக்கும். அதோட எஃபெக்டிவ்னஸ் பல மடங்கு அதிகரிக்கும். ஸோ திஸ் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் பூமி ஸ்பாரிச முத்ரா. Benefits: it will calm down your mind, creates one-pointed awareness, focus. நீங்கள் எடுத்துக்கிட்ட அந்த கோலில் முழு ஃபோக்கஸ். தி லெஃப்ட் பாம் ஃபேஸிங் அப்வர்ட், அது ஞானத்தை தரக்கூடியது, பிரஜ்னாவை தரக்கூடியது. இட் மேக்ஸ் யூ மோர் அக்செப்டிங் அண்ட் மோர் ரிலாக்ஸ்ட். ஒரு ஸ்மார்ட் கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, இதுக்கு பின்னாடி அலைஞ்சு வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது. யூ ஷுட் பி ரிலாக்ஸ்ட். லைஃப்பையும் என்ஜாய் பண்ணிடணும். குடும்பத்தோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ரிலாக்ஸேஷன் வேணும். ஸோ அந்த ரிலாக்ஸேஷன், அந்த அமைதியை தரக்கூடியது இந்த முத்திரை. தி ரைட் ஃபிங்கர்ஸ் டச்சிங் தி எர்த் ஹெல்ப்ஸ் யூ டு ஃபீல் மோர் கிரவுண்டட். பூமியோடு இணைப்பில் இருக்கணும். ரியாலிட்டியோடு நீங்கள் இணைஞ்சிருக்கணும். கனவு உலகத்திலே வாழக்கூடாது. நிறைய பேர் பகல் கனவுலே வாழ்க்கை கழிஞ்சு போயிடும். அப்போ இந்த முத்திரை, இட் வில் மேக் யூ கிரவுண்டட் டு தி எர்த். இட் வில் கிவ் யூ ஸ்கில்ஸ். இட் வில் கிவ் யூ தி விஸ்டம் டு யூட்டிலைஸ் தோஸ் ஸ்கில்ஸ். ஓகே? ஸோ ஃபிக்ஸ் யுவர் கோல்ஸ், ப்ரிப்பேர் அ ஃப்ளோ சார்ட், ஸ்டார்ட் எக்ஸிக்யூட்டிங் இட். அடுத்தது, there are some mudras to help you to achieve your goals. இதை அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். பார்ட் 11 இது கண்டினியூ ஆகும். இந்த எல்லா வீடியோவும் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமையுங்கள். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்க வரை விடைபெறுவது டாக்டர் ஜேபி. நன்றி, வணக்கம். தந்திர யோக வித்யாபீடம் தந்திரா யோகா ஆன்லைன் வகுப்புகள் வழங்குபவர் டாக்டர் ஜான்பி நாயகம். பேசிக் லெவல் வகுப்பு தேதிகள்: முதலாம் வகுப்பு ஜூன் 7, ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் மதியம் 1 மணி வரை. ஜூம் மீட். இரண்டாம் வகுப்பு ஜூன் 14, ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் மதியம் 1 மணி வரை. ஜூம் மீட். மூன்றாம் வகுப்பு ஜூன் 21, ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் மதியம் 1 மணி வரை. ஜூம் மீட். நான்காம் வகுப்பு ஜூலை 5, ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் மதியம் 1 மணி வரை. ஜூம் மீட். ஐந்தாம் வகுப்பு ஜூலை 12, ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் மதியம் 1 மணி வரை. ஜூம் மீட். பாடத்திட்டம் பகுதி 1, முத்திரைகள். முத்திரைகள் பற்றிய அடிப்படை உண்மைகள். 30 அடிப்படை முத்திரைகள். பகுதி 2, சக்கரங்கள். தந்திர யோகா மற்றும் சக்கரங்கள் பற்றிய அடிப்படை உண்மைகள். நிலை 1 சக்கரங்களை செயல்படுத்துதல், ஆக்டிவேஷன். பயிற்சி கட்டணம் ரூபாய் 2500 மட்டும். பதிவு செய்ய தொடர்பு கொள்ளவும் 98-097-097 அல்லது திருத்தணிகை குமரனை தொடர்பு கொள்ளவும் 994-0198-249.